ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பெஸ்ட் பெட் ஜோன். இந்த வீடியோவில் நம்மளுடைய ஒரு பழைய ஆணை பற்றியும், அதுக்கப்புறம் இந்த ஃபீமேல் வந்து நிறைய ஃபீமேல் வந்து முட்டை விடாமல் சும்மாவே இருக்குது ப்ரோ, அதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்க்க நான் சாப்பிட்றேன் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்மளுடைய ஒரு கீரி இல்லைனா ஜீனின்னு சொல்கிற ஒரு மெயிலு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அண்ணனுடைய பேர்டு தான். அவங்க அண்ணன் இதுக்கு எப்படியும் ஒரு 13 வயசு இருக்கும். ஒரு 7-8 வருஷம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் கையில் இருக்குது. நான் அதில் வந்து பெருசாக ப்ரீட் பண்ணல. இல்லை ஒரு 2-3 பட்டாக்கள் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் அதை ரெஸ்ட்லேயே தான் வச்சுருக்கேன். எப்போவாச்சும் ப்ரீட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபீமேல் போட்டு நம்ம ப்ரீட் பண்ணுறது. இந்த பேர்டோடைய ரெக்க டெம்ப்ட்டு, அந்த வைப்ரேஷன் எல்லாமே பக்காவாக இருக்கும். நல்ல ஒரு ஷேப்பு, நல்ல ஒரு லென்த்தில் உள்ள பேர்டு. பக்காவாக அந்த ஓல்டு ஜெனட்டிக் கரெக்டாக கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மெயிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த மெயிலோடைய ஐசைனு அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதோட இந்த மெயிலை நான் மெயினாக காட்டினது என்ன ரீசன் பார்த்தோன்னா, இதோடைய பீக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வளைஞ்சு நெளிஞ்சிருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அதோட அந்த ஐ சீர் கவரேஜு, அந்த பீக் வேட்டில் எல்லாமே நல்லா தரமாக இருக்கும். இதோடைய நம்ம தனிப்பறவை புறா தான் எதுவுமே. நல்ல ஒரு நெருமையான புறா, நல்ல ஒரு நல்ல ஒரு தன்மை வாய்ந்த புறா இந்த புறா வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஆனால் இந்த மாதிரி புறாக்கள் நம்ம கரெக்டான விதத்தில் அவுட் கிராஸ் கொடுத்து எடுத்தோன்னா இதுலேருந்து இறங்குற சிக்ஸ் வந்து நல்லா ரிசல்ட் நமக்கு தரும். இந்த மாதிரி புறாக்களை கீரி அந்த மாதிரி கூட உடைக்காமல் நம்ம வந்து பார்த்தோன்னா வெள்ளை, சப்ஜா, கருப்பளி அந்த மாதிரி கூட உடைச்சோம் அப்படின்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதோடய கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும். இந்த கால்சியம் டெஃப்பு, அதுக்கப்புறம் இந்த கொழுப்பு, இது மூலமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபீமேல் நிறைய முட்டை விடாமல் இருக்கும். அதெல்லாம் தள்ளி நமக்கு வந்து நார்மலாக சில புறாக்கள் வந்து நமக்கு ஏதோ ஒரு டெஃப்பில் அப்படியே இருந்துகிட்ருக்கும். அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் ஓரளவுக்கு எல்லாமே ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருந்து அந்த புறா வந்து எக்லே பண்ணாமல் இருக்குது அப்படின்னா, நம்மள்ட்ட வந்து இந்த கோழி தீவனம், இந்த குச்சின்னு சொல்லுவாங்க ஒரு ஐட்டம். அந்த குச்சின்னு சொல்கிற அதை வந்து அந்த ஃபீமேல் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுட்டு, நீங்கள் கொடுக்குற ஃபீடு கூட தனியாக ஒரு கிரிட் பாக்ஸ் மாதிரி சின்ன பாக்ஸில் அதை கொஞ்சம் போட்டு வச்சுட்டு வந்தீங்கன்னா, 20 நாள் இல்லைனா 25 நாள் நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் எடுக்க தொடங்கிடும். அதை அப்படி எடுத்து மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் 25 நாள் அது நல்லா அந்த ஃபீல்டில் மெயின்டைன் பண்ண அப்புறம் ஒரு 10 நாள் திருப்பி ரெஸ்ட்டு போட்டுட்டு ஒரு மெயில் கூட போட்டிங்கன்னா மோஸ்ட்லி கரு பிடிக்கக்கூடிய அந்த புறா வந்து எக்லே பண்ணக்கூடிய தன்மை வந்து அதுக்கு வருது. நான் அப்படி நம்மக்கிட்ட இருந்த ஒரு 4-5 புறாக்களுக்கு நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி நான் சிக்ஸ் எடுத்திருக்கேன். அதாச்சும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த குச்சின்னு சொல்கிற இதோடைய ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். குச்சி உடச்சதுன்னு சொல்லி கேட்போம் நாங்கள். அதை அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கடைகளில் போய் பார்த்து கேட்டு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.